வெல்கம் பேக் டு குட்டி கதை கேட்கலாமா. ஒவ்வொரு வாட்டியும் ஷெஹரசாதே ராஜா கிட்டே ஏதாவது ஒரு கதை சொல்லி ஒரு ராத்திரியை கடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி போன தடவை மீனவர் ஒரு ஜீனிய ஜாடிக்குள் அடைச்சிட்டு அதுகிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு கதை சொல்லியிருக்காரு. அந்த கதை ஒரு கிரேக்க அரசரை பத்தியும் அவர்கிட்ட இருந்த மருத்துவர் டூபானை பத்தியும் சொல்லியிருக்காரு. அது என்ன கதை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னைக்கு குட்டி கதை கேட்கலாமாக்குள்ள போகலாம். In the land of Zoman in Persia there lived a Greek king. பர்ஷியாவோட ஜோமான் அப்படிங்கிற இடத்துல ஒரு கிரேக்க அரசர் இருந்தார். This king suffered from leprosy. அந்த ராஜாவுக்கு குஷ்ட நோய் இருந்ததா. Many physicians tried to cure him. None succeeded. நிறைய மருத்துவர்கள் அவருக்கு சிகிச்சை செய்ய வந்தாங்க. ஆனா யாராலையும் அதை சரி செய்ய முடியல. Then one day a learned physician arrived. அப்படி ஒரு நாள் ஒரு நல்ல மருத்துவர் அங்க வந்தாரா. His name was Doban. அவரோட பேரு டோபான். He knew many languages. He understood herbs. He studied medicines deeply. அவருக்கு பல மொழிகள் தெரிஞ்சதா, நிறைய மூலிகைகளை பத்தி தெரிஞ்சதா, மருத்துவத்தை பத்தி நல்லா படிச்சிருந்தாரா. He presented himself before the king. அவரு ராஜா முன்னாடி வந்தாரா. Sir, he said, I can cure you. என்னால உங்களை குணப்படுத்த முடியும். Without medicine, without ointment, without cutting. எந்த மருந்தும் இல்லாம உங்க கையை வெட்டக்கூட அவசியம் இல்லாம என்னால சரி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாரா. The king was surprised. If you cure me, he said, I will reward you forever. நீ மட்டும் என்னை குணப்படுத்திட்டேன்னா நான் உன்னை காலத்துக்கும் பரிசு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னாரா. டூபான் returned home. He made a polo club. டூபான் உடனே வீட்டுக்கு வந்தாரா. அவர் வந்து ஒரு போலோ கிளப்பை தயார் பண்ணாரா. அதாவது கால்ஃப் விளையாடும் போது பால் அடிக்கிறதுக்காக நீட்டா வச்சிருக்கிற ஒரு குச்சி. ஸோ அதை ரெடி பண்ணாரா. He hollowed its handle. அதோட ஹேண்டில மட்டும் கொஞ்சம் ஓட்டையா வச்சுக்கிட்டாரா. Inside it, he placed a special drug. அந்த கைப்பிடி ஓட்டைக்குள்ள அவர் நிறைய மருந்துகள் அதாவது மூலிகைகளை வச்சாராம். The next day he came to the king. அடுத்த நாள் அவர் எடுத்துக்கிட்டு ராஜா கிட்ட வந்தாராம். Sir, he said, play polo. ராஜா, நீங்க போலோ விளையாடுங்க. Strike the ball. Play until your body grows warm. உங்க உடம்பு சூடாகிற வரைக்கும் நீங்க விளையாடிக்கிட்டே இருங்க. When your hand heats the handle, உங்க கை அதோட கைப்பிடியை சூடாக்கும் போது the medicine will enter your body. அந்த மருந்து உங்க உடம்புக்குள்ள போயிடும். Then bath and sleep. அதுக்கப்புறமா குளிச்சுட்டு நீங்க தூங்கிடுங்க. The king obeyed. ராஜாவும் ஏத்துக்கிட்டாரா. He played. அவரு விளையாண்டாரு. He sweated. வேர்வை சொற்ற அளவுக்கு விளையாண்டாரு. He grew hot. அவர் உடம்பே ரொம்ப சூடாயிடுச்சு. He bathed. He slept. அவரு குளிச்சுட்டு தூங்கிட்டாரா. The next morning he awoke cured. அடுத்த நாள் காலையில அவர் எழுந்திருக்கும் போது மொத்தமா குணமாயிருந்தாரா. The leprosy was gone. அவர்கிட்ட அந்த குஷ்ட நோய் இல்லவே இல்லையா. The court rejoiced. மொத்த ராஜாங்கமே அவரை கொண்டாடிச்சா. The king embraced Duban. உடனே அந்த ராஜா வேகமா வந்து டூபானை கட்டி தழுவினாரா. Honored him. அவருக்கு மரியாதை செஞ்சாரா. Rewarded him. அவருக்கு பரிசும் கொடுத்தாரா. He gave him gold, robes, honors. தங்கம், அதுக்கப்புறமா நல்ல ஆடைகள், அதுக்கப்புறம் நிறைய பட்டங்கள் அப்படின்னு சொல்லி அவருக்கு நிறைய பரிசுகள் கொடுத்தாராம். Day after day, more gifts, more prize. ஒவ்வொரு நாளும் நிறைய பரிசுகளும் நிறைய பாராட்டுகளையும் கொடுத்துக்கிட்டே இருந்தாராம். But there was a grand vizier. அதே அரசவையில ஒரு மந்திரி இருந்தாரு. He was jealous, greedy, envious. அவருக்கு கொஞ்சம் பொறாமை ஆயிடுச்சாம். இவர் என்ன தினமும் பரிசு கொடுத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல ரொம்ப பொறாமை ஆயிடுச்சு. He could not bear the physician's success. அந்த மருத்துவர் வெற்றி பெற்றதை இவரால ஏத்துக்கவே முடியல. He asked to speak privately with the king. அதனால ராஜா கிட்ட தனிப்பட்ட முறையில பேசணும்னு கேட்டாராம். Sir, he said, it is dangerous to trust a stranger. நீங்க இப்படி யாருன்னே தெரியாத ஒருத்தரை நம்புறது ரொம்ப முட்டாள்தனம், அது ரொம்ப அபாயகரமானது அப்படின்னு சொன்னாராம். You do not know his loyalty. அவனோட விசுவாசத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. What if he came to assassinate you? ஒருவேளை உங்களை நம்ப வச்சதுக்கு அப்புறம் உங்களை கொலை பண்ண கூட அவர் வந்துக்கலாம் இல்லையா அப்படின்னு சொன்னாராம். The king frowned. உடனே அந்த ராஜா கொஞ்சம் யோசிச்சாராம். அவருக்கு அவர் சொன்னது பிடிக்கல. If he wished to kill me, he said, why would he cure me? அப்படி ஒருவேளை அவர் என்னை கொல்லதான் வந்திருக்காருன்னா எதுக்காக என்னை குணப்படுத்தணும் அப்படின்னு கேட்டாராம். You are jealous. உனக்கு அவர் மேல பொறாமை. I will not turn against him. நீ சொன்னதுக்காகலாம் நான் அவருக்கு எதிராக மாற மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம். Then the king added, I remember something. அப்புறம் அந்த ராஜா சொன்னாராம், எனக்கு ஒரு ஞாபகம் வந்திருக்கு. A vizier once warned King Sindbad to distrust false accusations. அதாவது ஒரு தடவை கிங் சிந்த்பாத் அதாவது ராஜா சிந்துபாத் கிட்ட இதே மாதிரி ஒரு மந்திரி மற்றவங்க யார் மேலேயாவது ஏதாவது பழி போட்டா அதை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. The jealous vizier leaned forward. Sir, what did that vizier say?
சரி, அப்படி என்னதான் அந்த மந்திரி அவர்கிட்ட சொன்னாரு? The king replied, he told a story. அவர்கிட்ட ஒரு கதை சொன்னாரு அப்படின்னு சொன்னாராம். And here the fisherman paused. இப்படி சொன்னதோட அந்த மீனவன் கதையை நிறுத்திட்டான். ஷேரசாதே lowered her voice. ஷேரசாதே மறுபடியும் நிமிர்ந்து ராஜாவை பார்த்து, my king அப்படின்னு மெதுவா கூப்பிட்டு, the Greek king was about to tell the story of King Sindbad. The கிரேக்க அரசர் இப்போ கிங் சிந்த்பாத் அதாவது சிந்துபாத்தோட கதையை சொல்ல போறாரு. And that tale held a lesson about jealousy. அதுல பொறாம பத்திய ஒரு முக்கியமான பாடம் இருந்தது அப்படின்னு ஷேரசாதே சொன்னாங்களாம். பட் டான் அப்ரோச், ஆனா விடியல் கிட்டக்க வந்துடுச்சு. The Sultan leaned closer. What happened next? ஐயோ, அப்புறம் என்னாச்சு அப்படின்னு ராஜா ரொம்ப ஆர்வமா கேட்டாரா. ஷேரசாதே smiled gently. That my king belongs to tomorrow night. ஷேரசாதே ரொம்ப சிரிச்சுக்கிட்டே அந்த கதையை நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இன்னையோட கதையில ராஜா எப்படி தன்னோட மந்திரி சொல்லியும் இன்னொருத்தரை கொல்றதுக்கு முன்னாடி அது என்னன்றதை விசாரிக்கணுன்றதுக்காக வழிகளை நம்ப கூடாது, ஒருத்தர் மேல இருக்கிற நம்பிக்கையை அவ்வளவு சுலபமா இழக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கதை இன்னொரு மந்திரி இன்னொரு ராஜா கிட்ட சொன்னது. அந்த ராஜா சிந்துபாத் அந்த மந்திரி என்ன கதை சொன்னாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் அடுத்த வாட்டி குட்டி கதை கேட்கலாமால இந்த கதையை நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. பாய்.